வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு நான் சொல்லப்போகும் இந்தச் சிறிய கதை சாதாரண கதை இல்லை. இந்தக் கதையை நீங்கள் கடைசி வரை கவனமாகக் கேட்டால் உங்கள் வாழ்க்கையைப் பற்றிய பார்வையே மாறக்கூடும். அதனால் இந்தக் கதையை முழுமையாகக் கேளுங்கள். ஏனெனில் இதில் மறைந்திருக்கும் பாடம் உங்கள் வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமானது. ஒரு சிறிய கிராமத்தில் மோகன் என்ற ஒரு விவசாயி வாழ்ந்து வந்தார். அவர் மற்ற விவசாயிகளைப் போல இல்லை. எந்த சூழ்நிலையிலும் அவர் எப்போதும் மகிழ்ச்சியாக இருந்தார். அவரது முகத்தில் ஒருபோதும் சோகத்தின் சாயலும் காணப்படாது. எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அவர் கவலைப்படுவது போல ஒருபோதும் தெரியாது. ஒரு நாள் அந்த கிராமத்தில் மிகவும் கடுமையான புயல் வீசியது. அந்த புயல் கிராமத்தையே அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. கிராம மக்களின் பயிர்கள் அனைத்தும் முழுவதுமாக அழிந்து போனது. பல மாதங்களாக உழைத்து வளர்த்த பயிர்கள் கன நேரத்தில் அழிந்ததை பார்த்து அந்த கிராமத்தில் உள்ள அனைத்து விவசாயிகளும் மிகவும் துக்கத்திலும் கவலையிலும் மூழ்கினர். ஒவ்வொருவரும் தங்கள் வயல்களை பார்த்துக்கொண்டு, இனி நம்ம வாழ்க்கை என்ன ஆகும் என்று கவலையுடன் பேசிக் கொண்டிருந்தனர். ஆனால் அந்த நேரத்தில் கிராம மக்கள் ஒரு விஷயத்தை கவனித்தார்கள். அனைவரும் கவலையுடன் இருந்த அந்த சூழ்நிலையிலும் மோகன் மட்டும் இன்னும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தார். அவரது முகத்தில் ஒரு சிறிய கவலையின் சாயலும் இல்லை. இதைக் கண்ட கிராம மக்கள் அனைவரும் ஆச்சரியப்பட்டார்கள். எல்லோருடைய பயிர்களும் அழிந்துவிட்டது. ஆனால் இந்த மனிதன் மட்டும் எப்படி இவ்வளவு அமைதியாக இருக்கிறார்? அந்த நேரத்தில் கிராம மக்கள் மோகனை நோக்கி வந்து கேட்டார்கள். மோகன், என்ன விஷயம் இது? உங்களுடைய பயிர்களும் நம்மைப் போலவே அழிந்துவிட்டன. ஆனால் நீங்கள் மட்டும் இன்னும் சிரித்துக்கொண்டே இருக்கிறீர்கள். உங்களுக்கு எந்தக் கவலையும் இல்லையா? இந்த சூழ்நிலையிலும் நீங்கள் எப்படி இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்க முடிகிறது? அப்போது மோகன் அமைதியாக சிரித்தார். பின்னர் மெதுவாக பேச ஆரம்பித்தார். இதில் வருத்தப்பட என்ன இருக்கிறது நண்பர்களே? கவலைப்படுவதை கொஞ்சம் நிறுத்துங்கள். வாழ்க்கையில் எப்போதும் அமைதியாகவும் குளிர்ச்சியாகவும் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். அதற்கும் மேலாக எப்போதும் சிரிக்க கற்றுக்கொள்ளுங்கள். மோகனின் இந்த வார்த்தைகள் கிராம மக்களுக்கு இன்னும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தின. அவர்கள் உடனே கேட்டார்கள், மோகன், நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்க என்ன காரணம் இருக்கிறது? நாம் அனைவரும் பெரிய இழப்பை சந்தித்திருக்கிறோம். நம்முடைய பயிர்கள் அனைத்தும் அழிந்துவிட்டன. இனி நம்மால் என்ன சாப்பிட முடியும்? நம்முடைய குடும்பத்தை எப்படி வாழ வைப்பது? நம்முடைய வாழ்க்கையை எப்படி நடத்தப் போகிறோம்? இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும்போது எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? நீங்கள் ஒருபோதும் எதையும் பற்றி கவலைப்படவே இல்லையா? எப்படி நீங்கள் எப்போதும் இவ்வளவு அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறீர்கள்? மோகன் மீண்டும் அமைதியாக சிரித்தார். பின்னர் அவர் சொன்னார், சகோதரர்களே, முதலில் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். கவலைப்படுவதால் எந்த பிரச்சனையும் தீராது. அதனால் கவலைப்படுவதை விட அமைதியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் கிராம மக்கள் இன்னும் சந்தேகத்துடன் கேட்டார்கள். அது சரி மோகன், ஆனால் அமைதியாக இருக்கவும் மகிழ்ச்சியாக இருக்கவும் ஒரு காரணம் இருக்க வேண்டாமா? எங்களுக்கு எத்தனை பொறுப்புகள் இருக்கின்றன தெரியுமா? எங்கள் குழந்தைகள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். ஆனால் காலம் செல்ல செல்ல அவர்களுக்கும் கவலைகள் தொடங்கிவிடுகின்றன. இப்போது அவர்கள் தங்களுடைய படிப்பு, தொழில், எதிர்காலம் குறித்து கவலைப்படுகிறார்கள். அவர்களைப் பற்றியும், வீட்டின் செலவுகளையும், அவர்களின் உணவு மற்றும் தேவைகளையும் பற்றி நாங்களும் தொடர்ந்து கவலைப்படுகிறோம். அப்படி இருக்கையில் மகிழ்ச்சியாக இருப்பது எப்படி சாத்தியம்? அப்போது மோகன் மிகவும் அமைதியாக ஒரு முக்கியமான வார்த்தையைச் சொன்னார். நண்பர்களே, மகிழ்ச்சியாக இருப்பது ஒரு கலை. அதேபோல் அமைதியாகவும் குளிர்ச்சியாகவும் இருப்பது என்பது நம்முடைய சிந்தனையை கட்டுப்படுத்தும் திறன். மோகனின் வார்த்தைகளைக் கேட்ட பிறகு கிராம மக்கள் அவரை நோக்கி கேட்டார்கள். மோகன், நீங்கள் சொல்வது நன்றாக இருக்கிறது. ஆனால் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அந்த கலையை எங்களுக்கும் கற்றுக் கொடுப்பீர்களா? அப்போது மோகன் சிரித்துக்கொண்டு சொன்னார், நிச்சயமாக கற்றுக் கொடுப்பேன். ஆனால் அதற்கு முன்பு நான் உங்களுக்கு ஒரு சிறிய ஆனால் மிகவும் முக்கியமான கதையை சொல்ல விரும்புகிறேன்.
அதை நீங்கள் கவனமாகக் கேளுங்கள், ஏனெனில் அந்த கதையில்தான் இந்த ரகசியத்தின் பதில் இருக்கிறது. அதன் பிறகு மோகன் தனது குழந்தை பருவ நினைவுகளை பகிரத் தொடங்கினார். நான் சிறியவனாக இருந்த காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் இது. ஒரு நாள் நானும் என் தந்தையும் சேர்ந்து எங்கள் வயலில் விளைந்த பயிர்களை விற்க நகரத்திற்குப் போக வேண்டியிருந்தது. அந்த நாட்களில் எங்கள் வீட்டின் நிலைமை மிகவும் கடினமாக இருந்தது. வீட்டில் பணம் எதுவும் இல்லை. அதனால் அந்த பயிர்களை விற்பதே எங்கள் குடும்பத்திற்கான கடைசி நம்பிக்கையாக இருந்தது. நாங்கள் ஒரு மாட்டு வண்டியில் பயிர்களை ஏற்றி நகரத்தை நோக்கி பயணம் தொடங்கினோம். ஆனால் அந்த பாதை காட்டின் வழியாக சென்றது. நாங்கள் நீண்ட நேரம் பயணம் செய்ததால் நள்ளிரவு ஆகிவிட்டது. அந்த காட்டில் அப்போது மிகவும் கனமான இருட்டு நிலவியது. அங்கே எந்த சாலை வசதியும் இல்லை. மேலும் அந்த நாளில் பலத்த மழையும் பெய்து கொண்டிருந்தது. அந்த இருட்டும் மழையும் நடுவில் எங்கள் மாட்டு வண்டி மெதுவாக நகர்ந்து கொண்டிருந்தது. ஆனால் திடீரென்று வண்டியின் ஒரு சக்கரம் சேற்றில் சிக்கிக் கொண்டது. அது நிலத்தில் ஆழமாக இறங்கிவிட்டது. நாங்கள் அந்த காட்டின் நடுவில் முழுவதுமாக சிக்கிக் கொண்டோம். என் தந்தை அந்த சக்கரத்தை வெளியே இழுக்க முயன்றார். அவர் பலமுறை முயன்றார். மிகவும் உழைத்தார். ஆனால் அந்த சக்கரம் ஒரு அங்குலம் கூட நகரவில்லை. சில நேரம் கழித்து அவர் மிகவும் சோர்வடைந்தார். இறுதியில் நாங்கள் இருவரும் என்ன செய்வது என்று தெரியாமல் அங்கேயே நின்றுவிட்டோம். நேரம் நகர்ந்து கொண்டே இருந்தது. நாங்கள் மெதுவாக பசியாலும் தாகத்தாலும் துன்பப்பட ஆரம்பித்தோம். அந்த இருட்டான காட்டில் எங்களுக்குள் பயம் அதிகரிக்க ஆரம்பித்தது. நான் மிகவும் பயந்து விட்டேன். அப்போது நான் என் தந்தையை பார்த்து சொன்னேன், அப்பா, எனக்கு மிகவும் பயமாக இருக்கிறது. அப்போது என் தந்தை அமைதியாக என்னை பார்த்து சொன்னார், பயப்பட வேண்டாம் மகனே, நான் உன்னுடன் இருக்கிறேன். நீ ஏன் கவலைப்பட வேண்டும்? ஆனால் அந்த வார்த்தைகள் கேட்டாலும் என் பயம் குறையவில்லை. ஏனெனில் அந்த காட்டிலிருந்து விசித்திரமான சத்தங்கள் தொடர்ந்து கேட்க ஆரம்பித்தன. அந்த காடு மிகவும் வெறிச்சோடியதும் பயங்கரமாகவும் இருந்தது. அந்த இருட்டான காட்டில் நான் மிகவும் பயந்து கொண்டிருந்தேன். அப்போது நான் என் தந்தையிடம் கேட்டேன், அப்பா, உங்களுக்கு பயமில்லையா? என் தந்தை அமைதியாக என்னை பார்த்து சிரித்தார். அவர் சொன்னார், மகனே, இப்போது நம்மால் செய்யக்கூடியது ஒன்றுமில்லை. நாம் மிகவும் முயன்றோம். ஆனால் இந்த மாட்டு வண்டியை இப்போது வெளியே எடுக்க முடியவில்லை. அதனால் இன்று இரவு இங்கேயே ஓய்வெடுப்போம். காலை வந்த பிறகு மீண்டும் முயற்சிப்போம். அப்போது ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்கும். அப்படி சொல்லி நாங்கள் இருவரும் அங்கேயே அமர்ந்தோம். நேரம் மெதுவாக கடந்து கொண்டிருந்தது. எங்களிடம் இருந்த உணவும் தண்ணீரும் முழுவதும் முடிந்துவிட்டது. என்ன செய்வது என்று தெரியாமல் நாங்கள் இருவரும் அமைதியாக யோசித்துக் கொண்டிருந்தோம். அந்த நேரத்தில் திடீரென்று தூரத்தில் ஒரு சிறிய ஒளி தெரிந்தது. என் தந்தை அதை பார்த்து சொன்னார், நீ இங்கேயே இருந்து ஓய்வெடு. நான் அந்த ஒளி இருக்கும் இடத்துக்கு சென்று பார்த்து வருகிறேன். ஒருவேளை நமக்கு உதவக்கூடிய ஒரு தீர்வு கிடைக்கலாம். அப்படி சொல்லி என் தந்தை அந்த இருட்டான காட்டுக்குள் சென்றார். நான் அங்கே ஒருவனாக இருந்ததால் மிகவும் பயந்து அழ ஆரம்பித்தேன். சில நேரம் கழித்து தூரத்திலிருந்து என் தந்தை திரும்பி வருவது தெரிந்தது. ஆனால் அவர் மட்டுமில்லை. அவருடன் ஒரு மகாத்மாவும் வந்து கொண்டிருந்தார். அந்த மகாத்மாவின் முகத்தில் ஒரு அமைதியான தெய்வீக ஒளி தெரிந்தது. பின்னர் நாங்கள் மூவரும் சேர்ந்து மாட்டு வண்டியின் சக்கரத்தை தள்ளி இழுத்தோம். சில நேரம் முயன்ற பிறகு அந்த சக்கரம் சேற்றிலிருந்து வெளியே வந்தது. நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தோம். என் தந்தை அந்த மகாத்மாவிடம் மிகுந்த நன்றியை தெரிவித்தார். அந்த மகாத்மா நமக்கு சில உணவையும் கொடுத்தார். பின்னர் நாங்கள் மீண்டும் எங்கள் பயணத்தைத் தொடர்ந்தோம். அப்போது நான் கவனித்தேன், என் தந்தையின் கையில் ஒரு சிறிய காகிதம் இருந்தது. நான் ஆச்சரியமாக கேட்டேன், அப்பா, உங்கள் கையில் இருக்கும் அந்த காகிதம் என்ன? ஆனால் என் தந்தை அமைதியாகச் சிரித்தார். அவர் அதைப் பற்றி எதுவும் சொல்லவில்லை. நான் மீண்டும் கேட்டபோது அவர் சுருக்கமாக சொன்னார், இது உனக்கு இப்போது தேவையில்லாத விஷயம். நேரம் கடந்து கொண்டே இருந்தது. பல ஆண்டுகள் கழித்து ஒரு நாள் நான் மீண்டும் என் தந்தையிடம் கேட்டேன், அப்பா,
அந்த நாளில் உங்கள் கையிலிருந்த அந்த கடிதத்தில் என்ன இருந்தது? அப்போது என் தந்தை என்னை பார்த்து சொன்னார், மகனே, நான் இந்த உலகில் இல்லாதபோது அந்த காகிதத்தை நீ திறந்து பாரு. அதில் எழுதப்பட்டிருக்கும் விஷயம் உன் வாழ்க்கை முழுவதும் நினைவில் இருக்கும். நீ அதை ஒருபோதும் மறக்க முடியாது. காலம் நகர்ந்தது. மோகன் இந்த கதையை சொல்லிக் கொண்டிருந்தபோது கிராம மக்கள் மீண்டும் கேட்டார்கள், மோகன், இது எல்லாம் சரி. ஆனால் இப்போது நம்முடைய பயிர்கள் அழிந்துவிட்டன. நாம் ஏன் கவலைப்படக்கூடாது? அப்போது மோகன் அவர்களிடம் சில கேள்விகளை கேட்டார். நீங்கள் இந்த சேதமான பயிர்களை இப்போது உடனே சரி செய்ய முடியுமா? அவர்கள் சொன்னார்கள், இல்லை. மோகன் மீண்டும் கேட்டார், அப்படியானால் நீங்கள் பகலை இரவாக மாற்ற முடியுமா? அவர்கள் சொன்னார்கள், அதுவும் முடியாது. மோகன் மீண்டும் கேட்டார், அப்படியென்றால் நீங்கள் காற்றை நிறுத்த முடியுமா? அல்லது மழையை கட்டுப்படுத்த முடியுமா? அப்பொழுது கிராம மக்கள் அனைவரும் ஒரே நேரத்தில் சொன்னார்கள், இல்லை சகோதரரே, அதெல்லாம் எங்களால் முடியாது. நாங்கள் கடவுள் அல்ல. அப்போது மோகன் அமைதியாக கிராம மக்களை நோக்கி கூறினார், நண்பர்களே, உங்கள் கைகளில் எதுவும் இல்லாதபோது கவலைப்படுவதால் என்ன கிடைக்கும்? அந்த கேள்வியை கேட்டதும் அனைத்து விவசாயிகளும் சிறிது நேரம் அமைதியாகிவிட்டார்கள். அவர்கள் மனதில் ஒரு எண்ணம் வந்தது. மோகன் சொல்வது உண்மைதான். ஏனெனில் அவர்கள் எவ்வளவு கவலைப்பட்டாலும் அழிந்து போன பயிர்களை மீண்டும் உடனே திரும்பப் பெற முடியாது. அப்பொழுது மோகன் மீண்டும் சொன்னார், நண்பர்களே, நம் கைகளில் இல்லாத விஷயங்களைப் பற்றி நாம் எவ்வளவு கவலைப்பட்டாலும் அது எந்த மாற்றத்தையும் உருவாக்காது. அதனால் ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ளுங்கள். அமைதியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். எப்போதும் நல்ல மனநிலையுடன் இருக்க பழகுங்கள். அப்போதுதான் உங்கள் வாழ்க்கையில் உண்மையான மகிழ்ச்சி நிலைக்கும். மோகனின் வார்த்தைகள் அனைத்து கிராம மக்களுக்கும் சிந்திக்க வைத்தது. ஆனால் அவர்களுக்குள் இன்னும் ஒரு ஆர்வம் இருந்தது. அவர்கள் உடனே கேட்டார்கள், மோகன், நீங்கள் முன்பு சொன்ன அந்த கடிதம் பற்றி என்ன? உங்கள் தந்தை இறந்த பிறகு நீங்கள் அந்த கடிதத்தை திறந்தீர்களா? அதில் என்ன எழுதப்பட்டிருந்தது? மோகன் மெதுவாக சிரித்தார். பின்னர் அவர் சொன்னார், ஆம், ஒரு நாள் நான் அந்த கடிதத்தை திறந்து பார்த்தேன். அதை திறந்தவுடன் என் கண்கள் ஆச்சரியத்தில் பெரிதாக திறந்துவிட்டன. அதை கேட்ட கிராம மக்கள் அவசரமாக கேட்டார்கள், அதில் என்ன எழுதப்பட்டிருந்தது? எங்களுக்கும் சொல்லுங்கள். அப்போது மோகன் மெதுவாக அந்த ரகசியத்தை சொன்னார். அந்த கடிதத்தில் ஒரு சிறிய வரி மட்டும் எழுதப்பட்டிருந்தது. அது என்ன தெரியுமா? இந்த காலமும் கடந்து போகும். அதை கேட்ட கிராம மக்கள் சிறிது குழப்பம் அடைந்தனர். அவர்கள் கேட்டார்கள், அதன் அர்த்தம் என்ன? மோகன் தொடர்ந்து சொன்னார், அந்த வார்த்தையின் அர்த்தம் என்னவென்று எனக்கும் அந்த நேரத்தில் புரியவில்லை. அதனால் நான் மீண்டும் அந்த மகாத்மாவை சந்திக்க சென்றேன். அவரிடம் நான் கேட்டேன், சுவாமி, இந்த கடிதத்தில் இந்த காலமும் கடந்து போகும் என்று எழுதியிருக்கிறது. ஆனால் அதன் உண்மையான அர்த்தம் என்ன? அப்போது அந்த மகாத்மா அமைதியாக என்னை பார்த்து மீண்டும் அதே வார்த்தையை சொன்னார், இந்த காலமும் கடந்து போகும். அப்போது நான் சற்று கோபமாக அந்த மகாத்மாவிடம் கேட்டேன், சுவாமி, நான் அந்த வார்த்தையின் அர்த்தத்தை கேட்கிறேன். ஆனால் நீங்கள் அதையே மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். இது என்னை ஏமாற்றுவது போல இல்லையா? அப்போது அந்த மகாத்மா அமைதியாக சிரித்தார். பின்னர் மிகவும் அமைதியான குரலில் அவர் சொன்னார், மகனே, இப்போது நீ மிகவும் மன உளைச்சலில் இருக்கிறாய். அதனால் அந்த வார்த்தையின் உண்மையான அர்த்தம் உனக்கு புரியவில்லை. ஆனால் நினைவில் வைத்துக்கொள், இந்த நேரமும் கடந்து போகும். இந்த உலகத்தில் எந்த சூழ்நிலையும் எப்போதும் ஒரே மாதிரி நிலைத்து நிற்காது. இன்று உன்னை துன்பப்படுத்தும் இந்த பிரச்சனைகளும் சில காலத்திற்குப் பிறகு தானாகவே மாறிவிடும். இந்த துயரங்களின் மேகங்கள் ஒரு நாள் கலைந்து போகும். ஏனெனில் காலம் ஒருபோதும் நிற்காது. நல்ல காலமோ கெட்ட காலமோ அவை அனைத்தும் கடந்து செல்லும். அதனால் தேவையில்லாமல் கவலைப்பட வேண்டாம். உன் கைகளைப் பாரு. உன்னால் செய்யக்கூடியதை செய். தொடர்ந்து கடினமாக உழை. காலம் நகரும்போது வாழ்க்கையும் மாறும். நீ கவலைப்படுவது உன் கையில் இல்லாத விஷயங்களைப் பற்றி.
அப்படி கவலைப்பட்டால் உனக்கு என்ன கிடைக்கும்? மனிதன் பொறுமையுடன் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையிலும். ஏனெனில், பொறுமை இல்லாத மனிதன் ஒருபோதும் அமைதியான வாழ்க்கையை வாழ முடியாது. ஒரு மனிதன் எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு உண்மை. இந்த நேரமும் கடந்து போகும். அந்த நாளிலிருந்து என் வாழ்க்கை முழுவதும் மாறிவிட்டது. அந்த வார்த்தையை நான் ஒருபோதும் மறந்ததே இல்லை. இப்போது என் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும் நான் அதிகமாக கவலைப்படுவதில்லை. நான் என்னால் முடிந்ததை செய்கிறேன். நான் தொடர்ந்து கடினமாக உழைக்கிறேன். ஆனால் என் கையில் இல்லாத விஷயங்களை நான் கவலைப்படுவதில்லை. அதனால்தான் இன்று நான் எப்போதும் அமைதியாக இருக்கிறேன். அதனால்தான் நான் அனைவருக்கும் ஒரே ஒரு விஷயத்தைச் சொல்கிறேன். கவலைப்படாதீர்கள். அதிகமாக சிந்திக்காதீர்கள். ஏனெனில் வாழ்க்கை தொடர்கிறது. வாழ்க்கை தொடர்ந்து கொண்டே இருக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற மனதை மாற்றும் ஊக்கமளிக்கும் கதைகளை பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்துங்கள். அடுத்த வீடியோவில் மற்றொரு சிறந்த கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.